நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். ஒரு 2, 3 பதிவுல திருமணத்தை பற்றி இருக்கக்கூடிய ஒரு சில ஜோதிட விதிகளை, எளிமையான ஜோதிட விதிகளை எளிமையாக புரியும்படி, எல்லோருக்கும் புரியும்படி எளிமையாக அவங்கவங்க ஜாதகத்தை பார்த்தா எப்படி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஜோதிட விதிகளை ஒன்னொன்னா சொல்லிட்டு வர்றோம். அப்படி இந்த பதிவுல வாழ்க்கை துணை சொந்தத்திலே அமையுமா அல்லது அந்நியத்திலேருந்து வருமா அப்படிங்கிறத பத்தி இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளை பார்ப்போம் வாங்க. சொந்தத்துல திருமணம் பண்றது முன்னாடி இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமாக இருந்தது. சொந்தம் விட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுக்காகவும் சொத்திற்காகவுமே பெரும்பாலான சொந்தத்துல திருமணங்கள் நடத்தி வைக்கப்பட்டது முன்னாடி காலத்துல. ஆனா சமீபத்துல இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு குழந்தை 2 குழந்தை தான் அதிகமாக பெற்றுக்கொள்கிறார்கள். அதாவது ஒரு 80, 90லேருந்து ஆரம்பிச்சு இருக்கக்கூடிய காலகட்டங்கள்ல அதிகமாக ஒரு குழந்தை 2 குழந்தை தான் பெரும்பாலான ஃபேமிலியில இருக்குது. அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்துல சொந்தத்திலே திருமணம் நடத்துறது அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இருந்தாலும் ஜோதிட விதி என்ன சொல்லுது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ரொம்ப ரேரா இருக்கக்கூடிய அத்தை பொண்ணு மாமா பொண்ணு திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகளும் ஒரு சில பக்கம் இன்னும் நடந்துகிட்டு தான் இருக்குது. அதற்காக இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளை பற்றி நாம இன்னைக்கு பார்ப்போம். 7ஆம் இடத்திற்கு சுபகிரக தொடர்பு இருக்கும் பொழுது, அதாவது குருவோ சுக்கிரனோ பௌர்ணமி சந்திரனோ தனித்து இருக்கக்கூடிய புதனோ தொடர்புல வரும் பொழுது சொந்தத்துல திருமணம் நடக்கும். அதை இப்படி கூட இந்த காலகட்டத்துல எப்படி நம்ம அந்த விதியை மாத்திக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா ஜோதிடமே காலம் தேசம் வர்த்தமானத்தை பார்த்து நம்ம மாத்திக்கணும். அந்த அமைப்புல வரும் பொழுது இந்த காலகட்டத்துல நம்ம அதை எப்படி மாத்திக்கணும்னு சொன்னா, தனக்கு தெரிந்த பெண்ணையே, அதாவது திருமணத்திற்கு முன்னாடியே அறிமுகமான ஆணையோ பெண்ணையோ அந்த ஜாதகர் திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆக என் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்ல ஒரு க்ளோஸ் ரிலேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புல வரக்கூடிய பெண்ணை அந்த ஜாதகரோ ஆணை அந்த ஜாதகியோ திருமணம் செய்து கொள்வார் அப்படின்னு நாம இன்றைய காலகட்டத்தின்படி நாம அந்த விதிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும். அதே பாவகரங்களாக வரக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேது தொடர்பு பெறும் பொழுது தெரியாத இடத்துல இருந்து திருமணம் செய்து கொள்கிறார்கள். அப்ப அந்த முன்ன பின்ன அந்த வாழ்க்கை துணையை பற்றி ஆணோ பெண்ணோ அந்த வாழ்க்கை துணையை பற்றி தெரியாதவர்களை தனது வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏன்னா 7ஆம் இடம் என்பது பார்ட்னரை குறிக்கக்கூடிய இடம். அது செக்ஷுவல் பார்ட்னர், லைஃப் பார்ட்னர், பிசினஸ் பார்ட்னர் எல்லாரையும் குறிக்கக்கூடிய இடம். அங்க சுபகிரக தொடர்பு இருக்கும் பொழுது கூட படிச்ச ஃப்ரெண்டே பிசினஸ் பார்ட்னராக ஆகக்கூடிய அமைப்புகள், கூட படிச்சிருக்கக்கூடிய பொண்ணு நமக்கு வாழ்க்கை துணையாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இந்த மாதிரியான அமைப்புகள்லாம் கிடைக்கும். அதே பாவகிரகங்கள் தொடர்பு பெறும் பொழுது நமக்கு தெரியாத நபர்களோடு நாம வாழ்க்கையை லீடு செய்து கொள்ளக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். 4ஆம் அதிபதி 2ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ நின்றால் அதன் அதிபதிகளுடன் நினைவு பெற்றாலும் கூட 2ஆம் இடத்திலேயோ 7ஆம் இடத்திலேயோ 4ஆம் அதிபதி நின்றாலோ அல்லது 2ஆம் அதிபதியோடு 7ஆம் அதிபதியோடு 4ஆம் அதிபதி தொடர்பு பெற்றாலோ தாய் வழி உறவில் திருமணம் நடக்கும் என்று ஜோதிட விதி உள்ளது. 4-11 தொடர்பு பெறக்கூடிய அமைப்புகளையும் தாய் வழி உறவில் திருமணம் நடக்கும். 9ஆம் அதிபதி 2-7 நின்றாலும் அல்லது 2-7ஆம் அதிபதிகளோடு தொடர்பு பெற்றாலும் தந்தை வழி, அதாவது அத்தை வழியில உறவில் திருமணம் நடக்கும். 9ஆம் இடத்திற்கு 3-11 கூடியவர்கள், அதாவது லக்னத்திற்கு 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் சேர்ந்து இருந்தாலும் பார்த்தாலும் அல்லது பரிவர்த்தனை பெற்றாலும் அத்தை வழியில் திருமணம் நடைபெறும். 7ஆம் இடத்தில் புதன் நின்றாலும் 7ஆம் அதிபதியோடு புதன் இணைவு பெற்றாலும் 7ஆம் அதிபதி புதனுடைய நட்சத்திர சாதத்தில் இருந்தால் கூட மாமன் வழி உறவில் திருமணம் நடக்கும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாக உள்ளது. இன்னைக்கெல்லாம் அத்தை பொண்ணு மாமா பொண்ணையே திருமணம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டே வர்றாங்க. அதனால ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வந்துருச்சு. இப்ப நான் சமீப காலங்கள்ல இந்த மாதிரி இருக்கக்கூடிய கேள்விகளையே நான் எதிர்கொள்வது இல்லை, ரொம்ப குறைஞ்சி. நான் முன்னாடி நான் ஜோதிடம் பார்க்க ஆரம்பிச்ச காலகட்டத்துல கூட இந்த கேள்விகள் அதிகமாக வந்துகிட்டு இருந்தது. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைஞ்சிக்கிட்டே வருது. இந்த மாதிரி கேள்வியெல்லாம் யாரும் கேட்கறது இல்லை. ரொம்ப ரேராக 100ல் ஒருத்தர் தான் மாமா பொண்ணு அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா ஜோதிட விதி இப்படி உள்ளது. 7ஆம் இடத்துல புதன் தொடர்பு பெற்றிருக்கும் பொழுது மாமா பொண்ணு அத்தை பொண்ணு திருமணம் செய்யக்கூடிய யோகங்கள் உண்டு. சில சமயங்கள்ல காதல் திருமணம் ஏற்படுவதற்கும் இந்த 7ஆம் இடத்தை புதன் உதவி செய்வார். அது லக்னத்தை பொறுத்து, 5ஆம் இடம் 11ஆம் இடத்தையும் பொறுத்து இந்த ஜோதிட விதிகள் மாறுபடும். ஆக 5ஆம் அதிபதி 7ஆம் அதிபதி தொடர்பு பெற்றிருந்தாலும் மாமன் வழியில ஒருவேளை திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டாகும். 5-7 தொடர்பு பெற்றாலும் மாமன் வழியில திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்புகள் உண்டாகும். அந்நியத்துல யாருக்கெல்லாம் திருமணம் நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 7ஆம் இடத்துல சனி ராகு கேதுகள் இருந்தாலே பெரும்பாலும் அந்நியத்துல தான் திருமணம் நடக்கும். பெரும்பாலும் இல்லை, 100% அந்நியத்துல தான் திருமணம் நடக்கும். 7ஆம் அதிபதி சனி ராகு கேதுவோடைய நட்சத்திர சாரத்துல இருந்தாலோ அல்லது சனி ராகு கேதுவோட 7ஆம் அதிபதி இணைவு பெற்றிருந்தாலும் கூட அந்நியத்துல தான் திருமணம் நடக்கும்.
1ஆம் அதிபதி 1ஆம் இடத்துலயோ அல்லது 7ஆம் இடத்துலயோ சூரியன் இருந்தாருன்னு சொன்னா தந்தை உறவிலேயோ அல்லது தந்தை சொல்லக்கூடிய நபரையோ திருமணம் செய்யக்கூடிய அமைப்புகள் ஜாதகருக்கு உண்டாகும். அதே 1ஆம் இடத்துலயோ அல்லது 7ஆம் இடத்துலயோ சந்திரன் இருந்தாலோ அல்லது சந்திரன் தொடர்பு பெற்றிருந்தாலோ வலிமை மிக்க சந்திரன் தொடர்பு பெற்றிருந்தாலோ தாய் வழி உறவுல அல்லது தாயார் சொல்லக்கூடிய நபரை திருமணம் செய்யக்கூடிய அமைப்பு அந்த நபருக்கு ஏற்படும். ஆக சொந்தத்திலேயே திருமணம் நடக்குமா அல்லது அந்நியத்துல திருமணம் நடக்குமா அப்படிங்கிறத பத்தி இருக்கக்கூடிய ஜோதிட விதிகளை எளிமையாக இந்த பதிவுல பார்த்தோம். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.